நானும் இந்த நியூஸ் எல்லாமே ஒரு ரூமரா இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். பட் இட்ஸ் ஆல் டன். கானா வினோத் பிக் பாஸ் சீசன் 9 இருந்து 18 லட்சத்தை கேஷ் பாக்ஸ்ல எடுத்துட்டு வெளியே போயிருந்திருக்காரு. அவரோட மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த ஃபினான்ஸ் தேவைப்பட்டிருந்திருக்கலாம். அது எல்லாமே கரெக்ட் தான். பட் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் அண்ட் இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேரை கூட நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல. ஒரே ஒருத்தர் கரெக்டான டிசர்வான கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது கானா வினோத் மட்டும்தான். அதுக்கான எல்லா வகையிலையுமே அவர் தகுதியானவர், ஒர்க் பண்ணியிருக்காரு. பாடல்கள், காமெடி, நிறையா விஷயத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. டாஸ்க்கு, கேமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு. வெளியே போய் அவர் இந்த நிலவரத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். 50 லட்சத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது 50 லட்சமோ 18 லட்சமோ அது எல்லாமே ஒரு பெரிய கேஷ் தான், கரெக்டு தான். அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லி பிக் பாஸ் சீசன் 100 வந்தால் கூட அந்த பேர் நிற்கும். இப்போ அந்த பேர் தான் இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் வெளியே போய் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இதுக்கப்புறம் யார் வின் பண்ணுவாங்க, யார் வின் பண்ணால் என்ன எதுக்கு இது நடக்குது அப்படின்ற எல்லாமே எனக்கு பயங்கரமாக மைண்டில் ஓடுது. இதுக்கு மேலே யார் ஜெயிச்சாலும் எனக்கு அவங்க ஒரு டிசர்விங் கண்டஸ்டாகவே தெரிய மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, பிக் பாஸ் சீசன் 2 டைட்டில் வின்னர் ரித்விகா. அது எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரில. அது மாதிரி தான் இந்த சீசன் 9 டைட்டில் வின்னர் இதுக்கப்புறம் யார் ஆவாங்களோ அவங்களும் அந்த ஒரு வருஷம் பேசப்படுவாங்க. அதுக்கப்புறம் போக போக மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் போய் அந்த டைட்டிலை வின் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க மக்களோட மைண்டில் இருப்பாங்க. ஸோ என்ன ஏதுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல, பார்ப்போம். பட் கானா வினோத் இப்போதைக்கு பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிருந்துருக்கிறாரு. இது எனக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.